அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் யோகங்களாக கிரகங்களின் இருப்பை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக கிரகங்களின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் சிரமங்களின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அந்த சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. மேலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த வாரகாலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் அமைப்பு மாறுதல்களும் உறுதி செய்கின்றன. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் கிரகங்களின் இருப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் சிக்கல்களின் பிடியில் சிக்கிதவிக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வாறான சிக்கல்களிலிருந்து மீள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக கிரகநிலைகளின் மாறுதல்களும் இருப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பெருங்கொண்ட வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காரிய வெற்றிகளுக்கான சூழ்நிலைகளையும் மிக பலமாக பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் ராகுவுடன் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் கண்டிப்பாக குறைந்து மறையும். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் திடீரென பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வளர்ச்சிகளும் வெற்றிகரமான சூழல்களும் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அவற்றை மிகச்சிறப்பான முறையில் நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகள் நிறைந்து பெறக்கூடிய வகையிலும் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகங்களின் இருப்புகள் உறுதி செய்கின்றன. நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குரு அவருடைய 5, 7, 9 போன்ற சுபபார்வைகளால் ராசிக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் போன்றவற்றை மிகவும் பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் போன்ற ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றன. எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம், காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை குரு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் அஷ்டம பாதிப்புகளை பெருமளவில் குருபகவான் குறைத்து விடுகிறார். மேலும் அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அகலுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குருபகவான் உறுதியளிக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலும் குருபகவானுடைய சுபபார்வை விழுவதால் தொழிலில் அபாரமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உருவாகியுள்ளது. என்பது மட்டுமில்லாமல் புத்திகாரகராக, கல்விக்காரராக, வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி சகாயஸ்தானத்திலும் 24ஆம் தேதிக்கு பிறகு பலமாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதனின் இருப்பு இப்படி இருப்பது சாதகமாக இருப்பதால் நீங்கள் எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான மிகச்சிறந்த யோகங்கள் உருவாகிறது. என்பது மட்டுமில்லாமல் நன்கு சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவு, ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது. எதை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் யோசித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்யக்கூடிய யோகங்கள் பலமாக இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை புதன் உறுதி செய்கிறார். மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் கல்வியும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளும் மிகச்சிறப்பான வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. கல்வி சார்ந்து சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முற்றிலுமாக அகன்று நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளை பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபவிசேஷங்கள் நடந்தேறும்.
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கின்ற தடைகள் தாமதங்கள் அத்தனையும் உடைத்தெறியப்பட்டு பல்வேறு வகைகளில் முன்னேற்ற யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதில் உறுதியாக இருக்கலாம் என்பதை குரு எடுத்துக்காட்டுகிறார். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுபபார்வை அபரிவிதமாக விழுவதால் அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறைவது கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இருப்பாக கருதப்படுகிறது. குருவின் சுபபார்வை கேதுவின் மீது விழுவதால் எதிர்மறையான யோசனைகள் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் போன்றவைகள் அனைத்தும் விலகி நல்ல திடகாத்திரமான முடிவும் பல்வேறு வகைகளில் சிறப்பாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உருவாகிறது என்பதை கேது தெளிவுபடுத்துகிறார். ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குருபகவானோடு இணைந்து கிரகங்களின் பிறப்பிடமான முடிவும் முதலுமாக இருக்கக்கூடிய உஷ்ணகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் விழிப்புணர்வு கண்டிப்பாக அவசியமாகிறது. என்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே எல்லாவிதமான வேலைகளிலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட அந்த அலைச்சல்களுக்கு ஏற்ற ஆதாயங்கள் பலமாக பெருமளவில் கிடைக்கிறது என்பதை ராஜகிரகமான சூரியன் தெளிவுபடுத்துகிறார். நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுகிறார். தன்னிகரற்ற சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுவது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்த அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் பெருமளவில் அகலுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனால் கலைத்துறை அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் ஏழரை சனியாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளும் அருமையான வளர்ச்சிகளும் அற்புதமான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. அரசியல் சார்ந்த காரியங்களில் இருக்கின்ற பல்வேறு வகையான தடைகள் குறைந்து மறைகின்றன. திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருப்பினும் அவற்றில் பெருமளவிலான உச்சபட்ச வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய சொந்த படைப்பாக இருந்தாலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுள் இருக்கக்கூடிய திறமைகள் முழுவதையும் வெளிக்கொண்டு வந்து திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் பலமாக பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார். என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாறுதல்களும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் பலமாக உருவாகிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த இருப்பாக கருதப்படுகிறது. இந்த வார காலகட்டத்தில் மாத்தூர்காரகரான மனோகாரகரான சந்திரன் பலமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தில் ஏழரை சனியின் நடுப்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார். சனி ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்பட்டாலும் அவர் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக சில தொல்லைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். ஆனால் உணர்ச்சிவசப்படாமல் அந்த தொல்லைகளின் அடிப்படையில் எந்த முடிவு சரியான முறையில் எடுக்க வேண்டுமோ அதை சிந்தித்து செயல்படும்போது அவற்றில் நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விதத்தில் உத்தியோகம் ரீதியாக பல்வேறு வகையான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல நல்ல யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக உண்டு என்பதை ராசிநாதனான சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார். என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை தள்ளிப்போடுதல் சிறப்பு. உங்களுக்கு அனுபவமிருக்கும் துறையில் மட்டும் செயல்பட்டால் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி மிக வலுவாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில் பெரிய அளவிற்கு சிக்கல் இருக்காது.
புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானங்களை உயர்த்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒப்பந்தங்களும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதலாக அமைந்தாலும் சில பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இந்த வார காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றங்களை பெற வேண்டுமென்றால் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுங்கள்.